சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 27/4/2025 ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதம் 14ஆம் நாள். அமாவாசை திதி இன்று நள்ளிரவு 1:01 வரை. அஸ்வினி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 12:38 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே 4, 5 கூடிய சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகத்தில் இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இன்னைக்கு. பொதுவாக ராசியில் இருள் கிரகம் இருக்கக்கூடாதுன்னாலும் அமாவாசை யோகத்தில் சூரியன் உச்சமாக இருப்பது ஒரு நல்ல ஒரு விதிவிலக்கு அமைப்புகள் இல்லையா? ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் தாய் தந்தை விஷயத்தில் ஏதேனும் ஒரு கருத்து வேற்றுமை இருப்பவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு அம்மாவோ அப்பாவோ உங்களை கூப்பிட்டு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய விஷயங்கள், பரவாயில்லப்பா நீ சொல்கிறத செய்ய, நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் என்கின்ற மாதிரியாக தாய் தந்தை உறவுகள், மகன் மகள் உறவுகள் ஒரு அதீத ஒரு விட்டு கொடுக்கும் போகக்கூடிய ஒரு நல்ல தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குழந்தைகளால் இன்றைக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நல்ல சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் பெற்றவர்களுக்கு இருக்கும். எப்படி அம்மா அப்பா விட்டு கொடுத்து போகிறாங்களோ அதே மாதிரி பிள்ளைகளும் அப்பா அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம கொஞ்சம் 10 படி இறங்கி போவோம் என்கின்ற மாதிரியாக தகப்பன் தாயுடைய மனமறிந்து பிள்ளைகள் நடக்கக்கூடிய ஒரு ஓய்வு நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு வருமானம் வரக்கூடிய வழிகள் தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இயங்கும் தொழில்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி அல்லது பஸ்ஸு, லாரி, காரு அமைப்புகள், டிரான்ஸ்போர்ட் போன்றவைகள், ஆட்டோ, பைக்கு, டாக்ஸி ஓட்டக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எதிலும் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கூடுதலாக இன்றைக்கு அமாவாசை அமைப்பாக இருக்கிறது. 3ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சாலே தம்பி தங்கைகளால் ஏதாவது செலவு இருக்கும், அல்லது அவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ ஏது சொல்ல போகிறாங்களோன்ற மாதிரி ஒரு கவலைகள் இருக்கும். தம்பி தங்கைக்கு நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து கொடுத்து, எப்போ அந்த ரூட்டில் போ, இங்கே போ, அல்லது இந்த வேலைக்கு போ, அல்லது இந்த தொழிலை செய், இன்னார கல்யாணம் பண்ணிக்கோ என்கின்ற மாதிரி நம்ம பெரியவங்க, மூத்தவங்களாக இருக்கக்கூடிய அண்ணன் அக்காளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு நல்லது சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரியான ஒரு மாதிரியாக முறைத்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இதை தவிர்த்து வேறு விதத்தில் என்னென்ன மாதிரியான பலன்கள் அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளின்படி நடக்கும்னா கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். வெட்டி பயணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய வீண் செலவுகள், வீண் பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கே, வாரம் முழுக்க இவரை பார்க்க முடியாது, இன்றைக்கி போய் இவரை பார்த்துட்டு வந்துடும், டக்குன்னு ஒரு மத்தியானத்தில் பிடிச்சிடலாம், இல்லை காலையில் கிளம்பி அவரை பிடிச்சிடலாம் என்கின்ற மாதிரியாக போனால், இப்போ தாங்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் வெளியே போனார், இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கிறீங்க என்கின்ற மாதிரியாக என்னடா இவ்வளவு தூரம் வந்தும் இவரை பார்க்க முடியவில்லையே என்கின்ற ஒரு அலுப்புத்தன்மை இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆனால் சாயந்தரம் 4 மணிக்கு பிறகு மாறக்கூடிய எல்லா கிரக சூழ்நிலைகளின் மூலமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு சுபமான நல்ல நாளாகவே மதியத்திற்கு பிறகு அமைந்திருக்கிறது இன்றைக்கு. மிதன ராசிக்காரர்களுக்கு 2, 3 அதிபதிகளான தனாதிபதி 11ஆம் இடத்துல வலிமையாக இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளுங்க இன்னைக்கு. பணம் வரக்கூடிய சூழல்கள் அப்படியே கையில் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். நிறைய பேருக்கு இன்றைக்கி பணமே கையில் வரக்கூடிய சூழல்கள் உண்டு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே, வருமானம் பத்தலையே, மாதமான இதுதான் வருமானம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கூட போருமே, 100 ரூபாயோ 50 ரூபாயோ குறைச்சி வந்தாலும் கூடுதலாக வந்தாலும் இதுதான்றது ஒரு ஃபிக்ஸ் இருந்தால், ஒரு நிரந்தரமான வருமானம் இதுதான் என்று தெரிய வந்தால் அதுக்குள்ளே நம்ம குடும்பத்தை நடத்திக்கலாமே என்கின்ற மாதிரியாக ஒரு ஜிக்ஜாக் என்று சொல்லப்படக்கூடிய ஏறுனா முளம் வழுக்கக்கூடிய
இருக்கக்கூடிய தன்மைகளை பொருளாதார அமைப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் நிரந்தரமான வழிமுறைகள் தெரியக்கூடிய நிரந்தரமான வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அண்ணன் அக்காள் உறவுகள் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். 11ஆம் இடத்துல இன்றைக்கு சூரியன் உச்சமாகி சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால அம்மா அப்பானால அண்ணன் தம்பி அண்ணன் அக்காள் உறவுகள் சேரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு மாதிரியாக முறைத்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களிடையே தாய் தந்தையர்கள் கொஞ்சம் சமாதானப்படுத்தி வைக்கக்கூடிய சூழல். அவருடைய நேரம் இப்படி, அவருடைய நிலைமை இப்படி, நீ கோச்சிக்க கூடாது என்கின்ற மாதிரியாக தன்னுடைய குஞ்சுகளை தாய்க்கோழி எப்படி பத்திரமாக பாதுகாக்கிறதோ அதை போலவே குழந்தைகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம்னு முறைச்சிக்கிட்டு இருந்தாலும் கூட இருவரையும் சமாதானப்படுத்துகின்ற ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லாமல் பணவரவில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் அமாவாசை நிலைமையில் இருந்தால் கூட 10வது தசம கேந்திரத்தில் அமர்ந்து உச்ச சூரியனோடு இணைந்திருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. பொதுவாக சித்திரை அமாவாசை என்பது அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற தன்மைகளை சந்திரனுக்கு கொடுக்காத ஒன்றதாகவே இருக்கும். அமாவாசை யுகத்தில் எப்போது சூரியனோ சந்திரனோ ஆட்சி உச்சம் என்கின்ற அமைப்புகளை அடைந்து விட்டாலே அந்த இடத்துல தோஷம் நிவர்த்தியாகி விடுகிறது என்பதை நம்முடைய புனிதமான மூல நூல்கள் சொல்லுதுங்க. ஆக இந்த இடத்துல ராசிநாதன் கேந்திர பலத்தோடு இருப்பதால் ஒரு புத்துணர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். இது நாள் வரைக்கும் எந்தெந்த இடத்துல தோற்று போனோம், எந்த இடத்துல எங்கே தப்பு பண்ணி நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு என்கின்ற மாதிரியாக வேலை தொழில் அமைப்புகளில் அடுத்த வாரம் முழுக்க நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்புகளை நீங்கள் உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. பதவி உயர்வு கேட்டிருந்தவர்கள், சம்பள உயர்வு கேட்டிருந்தவர்கள், இடமாறுதல் மாதிரியாக கொஞ்சம் இப்போ இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போனால் நல்லது, அல்லது கணவன் மனைவி குழந்தைகள் பிரிஞ்சிருக்கிறோம், சேர்ந்து வாழணும்னு சொன்னால் மனைவிக்கும் ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர், நமக்கும் அதே இடத்துல டிரான்ஸ்ஃபர் என்கின்ற மாதிரியாக கடந்த 2 வருடமாக குடும்பம் பிரிந்திருக்கின்ற அமைப்பை அதன் மூலமாக வேலை கொஞ்சம் ஒரு சரியில்லாத நிலைமையை சரி செய்து கொள்ள நினைக்கக்கூடிய அதற்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய எல்லாருக்குமே அடுத்த வாரத்திலிருந்து வருகின்ற திங்கட்கிழமை நாளையிலிருந்து எல்லாம் சரியாகக்கூடிய ஒரே வாரத்தில் ஒரு மன அழுத்தம் தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 10ஆம் இடத்தில் இன்றைக்கு லக்னாதிபதி இருப்பதால் புதிய தொழில் தொடங்குவதற்கு கூட விசேஷமான நல்ல நாள் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கின்ற அதே நேரத்தில் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 9ஆம் இடத்துல நண்பர்கள் 2 பேரும் சேர்ந்திருக்கிறதுன்றது ஒரு நிலையில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு மனோரீதியாக நல்லவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. யார் தப்பு பண்ணார், ஒரு ஃப்ரெண்டு தப்பு பண்ணாருங்க, அந்த ஃப்ரெண்டு தப்பு பண்ணிட்டாரா, அப்போ நான் அதை ரெக்டிஃபை பண்ணுறேன் என்கின்ற மாதிரி யாரோ ஒருவர் செய்த தப்புக்கு மற்றவரை கொஞ்சம் ஓரளவுக்கு ஆதரவாக ஏதேனும் ஒரு விஷயத்தில் சிம்மராசிக்காரர்கள் சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். இன்னும் 2 வார காலத்திற்கு அவர் உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையிலே இருப்பார். அந்தஸ்து கௌரவம் போன்றவைகள் குறையாத ஒரு தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாளை நிச்சயமாக சொல்ல முடியும். சிலருக்கு ஓய்வு நாளாக இருக்கே, டக்குன்னு பக்கத்தில் ஒரு 8 போயிட்டு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம், அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம், அல்லது ஒரு தெய்வ திருப்பணி ஒரு 4 பேராக சேர்ந்து இந்த கும்பாபிஷேக கமிட்டி வேலைகளுக்கு நன்கொடையை வசூல் பண்ணுறதை பார்க்கலாம் என்கின்ற மாதிரியாக தெய்வ சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு தெய்வ நிந்தனை செய்பவர்களிடமிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்கின்ற மனப்பக்குவம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்கின்ற அமைப்பு இன்றைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே நேற்று நடந்ததுக்கு இப்படி இருக்குது, நாளைக்கு நடக்க போகிறதுக்கு இப்படி இருக்கும். ஆக அர்த்தம் இல்லாமல் எந்த விதமான செயல்களும் செய்யப்படுவது இல்லை. ஒருவரோடு ஒருவர் நட்பு கொள்வதும் ஒருவரோடு ஒருவர் எதிர்ப்புகளை பரிமாறிக்கொள்வதுமே இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் தான் என்கின்ற மாதிரியான வேதாந்த சிந்தனைகள் வரக்கூடிய அதே நேரத்தில் குடும்பத்தில் எந்த விஷயத்திலையும் தவறாக நடக்காத ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. பொதுவாகவே அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் சந்திரன் கொஞ்சம் இருள் தன்மையோடு இருப்பதால் அந்த சந்திராஷ்டிரமம் கொஞ்சம் அசுப சந்திராஷ்டிரமமாக தான் இருக்கும். ஆனால் எல்லா சந்திராஷ்டிரமத்திற்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன, எல்லா அமாவாசை தினத்திற்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன. இன்றைக்கு அமாவாசை தினம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சித்திரை அமாவாசையாக இருப்பதால் ஒரு நிலையில் சூரியன் அங்கே உச்சமாக இருக்கும்போது தடங்களோ அல்லது தடைகளோ அல்லது வேறு ஏதேனுமான ஒரு தேவையில்லாத சம்பவங்களோ நிகழாத ஒரு நல்லதொரு சந்திராஷ்டிரமமாகவே இந்த அமைப்பு இருக்கிறது.
அதே நேரத்தில் சந்திரன் 8ல் மறையும்போது முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாதுன்றதை நம்முடைய சாஸ்திரம் திரும்பி திரும்பி சொல்லுது. ஆகவே வீடு சார்ந்த விஷயங்கள்லையோ, குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையோ, வேலை சார்ந்த விஷயங்கள்லையோ இன்றைக்கும் நாளைக்கும் முடிவுகளை எடுக்காமல் ஒத்தி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பணம் கொஞ்சம் ஒரு மாதிரியான பண பரிமாற்றம், ஒருத்தருக்கு கொடுக்கறது வாங்கிறது என்கின்ற விஷயத்துலையும் இன்றைக்கி கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் எப்போ பார்த்தாலும் இந்த சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடியவர்கள், வாட்ஸ்அப் செய்திகளை பொதுவாக நம்பக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு கவனமான அமைப்பு. அந்த ஓடிபியை சொல்லுங்கள், இந்த ஓடிபியை சொல்லுங்கள், கார்டில் இருக்கிற 10 நம்பரை சொல்லுங்கள் என்கின்ற மாதிரியாக தேவையில்லாத கால்களை அட்டன் செய்வது அல்லது தேவையில்லாத லிங்கை அப்படி இப்படி அழுத்துறது என்கின்ற மாதிரியான சூழ்நிலைகள் இன்றைக்கி வந்தால் ரொம்ப கவனமாக இருங்க. இதனால தான் இந்த லிங்க் அனுப்பிச்சா உடனே பேங்க்கில் இருக்கிற பணம் போயிடுச்சுன்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். ஆகவே சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் மனம் கொஞ்சம் அலைபாயும் தன்மையோடு இருக்கும் என்கின்ற அமைப்பில் கொஞ்சம் முடிவுகள் எடுப்பதை தாமதப்படுத்த வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியும் லாபாதிபதியுமான சூரிய சந்திரர்கள் இருவருமே 7ஆம் இடத்துல வலிமையான அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் இன்றைக்கு. 2 பேரும் இன்றைக்கு சேர்ந்திருப்பது என்பது லாபங்களை அதிகமாக தரக்கூடிய தன்மை, தொழில் அமைப்புகளில் மாற்றங்கள் வரக்கூடிய நிலைமை என ஒரு சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு ஓய்வு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அதுவும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் என்று சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள், உணவுப் பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், பருப்பு வகைகள், மளிகை பொருட்கள், அரிசி போன்றவைகளை ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்று ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட ஒரு நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பணம் சம்பாதிக்கிறது எந்த அளவுக்கு எப்படி எல்லாம் பண்ண முடியும் என்கின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளில் சில தெளிவுகள் கண்டிப்பாக இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு வரும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்கின்ற அமைப்பு உண்டு. அடுத்த வாரத்திலேயே இளைஞர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான அமைப்புகள் எல்லாம் கைகூடி வருகின்றன. ஆக இந்த வருஷத்தில் நீங்கள் எழுதக்கூடிய ஒரு தேர்வின் மூலமாக அரசாங்க வேலைகள் கிடைக்கக்கூடிய தன்மை, சிலருக்கு அரசாங்க கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நெருப்பு சார்ந்த கரண்ட் என்று சொல்லப்படக்கூடிய மின்சாரம் சார்ந்த பவர் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு, அதன் மூலமாக நன்மைகள் வரக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே எலக்ட்ரிக்கல் கடை வைத்திருக்கக்கூடியவர்கள் மற்றும் எலக்ட்ரீஷியனாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு பொருளற்ற, ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் இல்லாத ஒரு நிலைமைகள் எல்லாம் மாறி மிகவும் நன்மைகள் மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் இல்லாத நல்ல நாள் இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய 9, 10 குடையவர்கள் ஒன்றாக இணைந்திருப்பதால் ஏற்படக்கூடிய அருமையான யோகம் இருக்கக்கூடிய நாள் இந்த நாள். இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி 2 நாளும் கொஞ்சம் சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் 6ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் இணைவது என்பது ஒரு நிலையில் கடுமையான ஒரு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதிர்ப்புகளாகவே இருக்குதுங்க. நான் என்ன சொன்னாலும் இவர் எடுத்துக்கிட்டே இருக்கிறார், அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு எதிர்ப்புகள் தானாகவே விலகி வழிவிடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு கடனை தீர்ப்பதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். இவ்வளோ நாள் இழுத்துக்கிட்டே போயிடுது, 10 வருஷம் கடன் கட்டணுமா, 15 வருஷம் கடன் கட்டணுமா, வாங்குகிற சம்பளத்தில் பாதியை வட்டிக்குனே கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா, இந்த கடனை எப்படியாவது ஒழிச்சிட்டா என்ன என்கின்ற மாதிரியாக உறவுகளின் மூலமாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கடன் சுமையை குறைத்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. ஒரு 60 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாத்துக்குமே ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் கொஞ்ச நாள் நீடித்து நம்மளோட இருந்து நல்ல வழியை காட்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆக 6ஆம் இடத்தின் சுப பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். அடுத்த வாரத்தில் அலுவலகத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்புகளும், மேலதிகாரியோடு இது வரைக்கும் சண்டை சச்சரவுன்னு போட்டிருந்தவங்க, நான் என்ன சொன்னாலும் இந்த மனுஷன் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பார் என்கின்ற மாதிரியாக இருந்த விருச்சிக ராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே அலுவலகத்தில் நாளையிலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 8, 9ஆம் அதிபதிகளான சூரியனும் சந்திரனும் இன்றைக்கு 5ஆம் இடத்திலேயே அமாவாசை யோகத்தோடு இணைந்திருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு.
பொதுவாகவே 5ஆம் இடத்துல இருள் கிரகம் இருக்கக்கூடாது என்றாலும் இன்றைக்கு அதுக்கு விதிவிலக்கு இருக்குது. 8ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தாலும் கூட இன்றைக்கி பிள்ளையை பற்றி ஒரு புலகாங்கிதம்னு சொல்லுவாங்கள்ல, என் பிள்ளை செய்யாமல் வேறு யார் செய்கிறது என்கின்ற மாதிரியாக பிள்ளைகளின் மீது பெருமைப்படத்தக்க அளவிற்கு நல்லவைகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்திகள் வருவது, இங்கு இருக்கின்ற குழந்தைகளுக்கு நம்ம தூர இடங்களுக்கு படிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கான அனுமதிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பென தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு அருமையான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இன்னும் 2 வாரத்திலேயே உங்களுக்கு குரு பெயர்ச்சியின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் வரப்போகின்றன என்பதை அடிக்கடி இந்த பகுதியில் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். வரும் குரு பெயர்ச்சியின் மூலமாக 7ஆம் இடத்துல குரு பகவான் மாறப்போகிறார். அப்போ அந்த 7ஆம் இடத்துக்கு மாறி அவர் ராசியை பார்த்தார் என்றாலே இப்போது ஒரு வருஷமாக இருக்கக்கூடிய சில பல சிக்கல்களை கரெக்டாக ஒரு 2 மாதத்தில் உங்களுக்கு தீர்த்துருவார். அப்போ 2 மாதத்தில் சில விஷயங்கள் தீரணும், மன அழுத்தங்கள் குறையணும், நல்லதுகள் நடக்கணும்னா அதற்கேற்றார் போல ஒரு ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய எதற்கான ஒரு படிக்கட்டுகள் அமைத்து தரப்பட வேண்டும் இல்லையா? அந்த அமைப்பில் கடந்த ஒரு வருஷமாக என்னென்ன சிக்கல்கள், பொருளாதார முன்னேற்றம் இல்லாத நிலைமை, அதிர்ஷ்டமே இல்லாத நிலைமை, இது எல்லாத்தையும் தனுசு ராசிக்காங்க அனுபவிச்சிங்களோ அது எல்லாமே இன்றையிலிருந்து படிப்படியாக தீர்வதற்கான நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அம்மா அப்பா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது குழந்தைகள் கண்டிப்பாக இவர்கள் இருவரும் சேர்ந்து இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7, 8ஆம் அதிபதிகளான சூரியனும் சந்திரனும் இன்றைக்கு 4ஆம் இடத்துல அமாவாசை யோகத்தில் இணைந்திருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. பொதுவாகவே 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உச்சனானாலே எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்கின்ற தன்மை வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் கிடைக்குங்க. அதுவும் சுக பயணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சிறிய பயணங்களின் மூலமாக இன்றைக்கு நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு போனேன், ஒரு காரில் போனேன், ஒரு பஸ்ஸு ட்ரெயினில் போனேன்னு சொல்லிட்டு ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ட்ராவல், ஓய்வு நாள் இல்லையா, பக்கத்தில் டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம், 1 மணி நேரத்தில் இவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம், அல்லது இந்த விஷயத்தை நேரில் போய் பேசினா தான் சரியாக வரும், ஃபோனில் பேசினா சரியாக வராது, இந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன் போட்டு செல்லக்கூடிய ஒரு பயணத்தின் மூலமாக எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத ஒரு அறிமுகங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு அரசு அதிகாரம் சார்ந்த ஒருத்தரை பார்த்து உங்களுடைய காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய, உங்களுடைய காரியங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. ஒரு ஆஃபீஸரை போய் பார்க்குறோம், அல்லது நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர்கிட்ட போய் இந்த விஷயத்தை இன்றைக்கி செஞ்சு கொடுக்க முடியுங்களா, இந்த இது கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்குது என்கின்ற மாதிரியாக ஒருவருடைய சகாயத்தை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு அது அப்படியே நிறைவேறக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சிலருக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. சொந்த ஊரில் வீடு கட்டணும், அல்லது இருக்கின்ற ஊர்லேயே ஏதாவது ஒரு நிலையில் ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு, மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும்னு பார்க்குறேன். இந்த மாதிரியான ஒரு குறுகிய கால அமைப்புகள், எண்ணங்கள் போன்றவைகளுக்கு அந்த விஷயத்தை அப்படியே நிறைவேற்றுவதற்கான ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய, எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்குதுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6, 7ஆம் அதிபதிகளான சூரியனும் சந்திரனும் இன்றைக்கு 3ஆம் இடத்துல சேர்ந்திருக்கிறாங்க. சூரிய சந்திரர்களுக்கு 3, 6, 10, 11 என்கின்ற உபசய ஸ்தானங்கள் மிகவும் வலிமையை தரக்கூடிய அமைப்பு என்பதால் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். முயற்சிகள் பலிக்கும். அதை விட பெரிய அளவில் கெட்டு போயிருந்த பேர், ஒரு வீண் அபவாதம்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம அதை செய்யவே இல்லை, அல்லது நம்ம தான் செஞ்சோம், ஆனால் செய்த சூழ்நிலை வேறு, புரிந்து கொள்ளப்பட்ட சூழ்நிலை வேறு, இதனால் நமக்கு ஒரு கெட்ட பேர் ஆகிப்போச்சு, இவர் இதை செய்ய மாட்டார், இவர் இதுக்கு சரியாக வரமாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி கடந்த 1.5 ஆண்டு காலம் அல்லது 2 ஆண்டு காலமாக சதய நட்சத்திரத்தில் பிறந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்து கடுமையான வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட நிலையில் தன்னுடைய ஒரு அமைப்பே, தனித்துவமே வெளியே தெரியாத இருக்கக்கூடிய சூழல்களில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக நான் இதை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னும் வாய்ப்புகள் வரவில்லையே என்கின்ற மாதிரியான ஏக்க நிலைகளில் தான் இருக்கிறீங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல அறிமுகம், நல்ல வாய்ப்பு, இதுவரைக்கும் கேட்டும் கிடைக்காத உதவி தேடி வந்து கிடைக்கக்கூடிய தன்மை இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக உண்டு. ஆகவே குடும்பத்தில் மன அழுத்தம், வேலை தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தம், குடும்ப நல கோர்ட்டுகளில் போட்டு
போட்டிருக்கக்கூடிய கோர்ட் அமைப்புகள், வழக்கு அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவோ அல்லது ஒரு நிலையில் 2 பேரும் சுமூகமாகவோ போகக்கூடிய சூழல்கள் என எல்லா அமைப்புகளும் படிப்படியாக இனிமேல் நன்றாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனசு கொஞ்சம் எதிர்காலத்தை பற்றியே அப்படியே சிந்திச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய கவலைகள் என்று இல்லாமல் சிறிய கவலைகள் கூட இல்லாத ஒரு நல்ல ஆரம்ப நாளாகவே அமைந்திருக்கிறது இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 5, 6 கூடிய சூரியனும் சந்திரனும் இன்றைக்கு 2ஆம் இடத்துல வலுவான நிலையில் அமாவாசை அமைப்பில் இருக்கிறாங்க. பொதுவாகவே சூரியன் 2ல் இருந்தாலே ஏதேனும் ஒரு பொருளாதார பற்றாக்குறையை ஏற்படுத்துவார் என்பது தான் உண்மை. இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு எவ்வளவு வந்தாலும் பத்தாதுன்ற அமைப்பு தான் இப்போ இருக்குது. 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க, பத்தாது. 20,000 ரூபா சம்பாதிக்கிறேன், பத்தாது. 1 லட்சமே வந்தால் கூட பத்தாது என்கின்ற மாதிரியாக அதுவும் போதாது என்கின்ற சூழ்நிலைகள் ஆரம்பமாகி இருக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். அதே நேரத்தில் குழந்தைகளால் ஏதாவது ஒரு நன்மைகள் இருக்கும். குழந்தைகள் படித்து முடிக்கிறது, அல்லது நான் ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டேன், இந்த புள்ள தலையெடுத்துட்டாரு, இந்த வருஷம் வேலைக்கு போகிறாரு, இந்த மாதமே வேலைக்கு போகிறாரு, குடும்ப பாரத்தையோ அல்லது என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய சில பல சுமைகளையோ, பெரியவளோ பாப்பாவோ ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய துக்கத்தை, எங்களுடைய சுமைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பது போன்ற பிள்ளைகள் தலையெடுத்துருச்சு என்கின்ற ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. பொதுவாக உங்களுடைய ராசியுடைய யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியனும் சந்திரனும் இன்றைக்கு நிறைவாக இணைந்திருக்கக்கூடிய நாள் என்பதால் கடந்த காலத்தில் கூட பணம் இழந்தவர்கள், பணம் வராமல் போனவர்கள், ஒரு பிஎஃப்ங்க, ஒரு ஓய்வு பெற்ற அமைப்பு, பென்ஷன் சொல்லுமே, அந்த பென்ஷன் வராமல் இருக்குதுங்க, நியாயமாக எனக்கு வர வேண்டிய பண வரவு கூட இன்னும் வரலங்க என்கின்ற மாதிரியாக பண பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கின்ற மீனராசிக்காரர்களுக்கு கூட அந்த பணம் திரும்ப வருவதற்கான ஆயத்தங்கள் நாளை முதல் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைந்திருக்குதுங்க இன்றைக்கு. நிறைய பேருக்கு இந்த உச்சம் நீச்சம் என்கின்றதில் ஒரு பலத்த சந்தேகங்கள் இருக்கும். இது எப்படி அமைச்சாங்க அப்படின்றதில் கூட சில விதமான தெளிவுகள் இல்லாத நிலைமை இருக்குங்க. ஜோதிடம் என்பது அறிவியல் ரீதியாக ஒரு உண்மையான கலை என்பதை இந்த பகுதியில் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன். நமக்கு தெரியவில்லை என்பதற்காக ஒன்றை முற்றாக மறுக்க முடியாது இல்லையா? அந்த வகையில் சேர்ந்தது தான் இது. அதே நேரத்தில் இப்போது நான் சொன்னது மாதிரி சித்திரை மாதம் முழுவதும் சூரியன் உச்சம் என்று சொல்கிறார்களே, இதற்கு என்ன அர்த்தம், எப்படிப்பட்ட அர்த்தம் என்பது போன்ற ஒரு தெளிவற்ற ஒரு கேள்விகளுக்கு விடைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சித்திரை மாதம் உச்சம் சூரியன் என்கிற சொல்லக்கூடிய இதே ஜோதிடம் ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீச்சம் என்கின்ற வலுவற்ற நிலைமையை கண்டிப்பாக சொல்லுதுங்க. சித்திரை மாதம் உச்சம், ஐப்பசி மாதம் நீச்சம். இந்த உச்சம் நீச்சம் என்பதை உயர்ந்த தாழ்ந்த என்கின்ற ஒரு சொல்லலை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இந்த உச்சம் நீச்சம் என்கின்ற வார்த்தை புனிதமான சமஸ்கிருத வார்த்தை. எல்லாமே ஜோதிடத்தில் சமஸ்கிருதம் தான் மூலத்திலிருந்து வந்தது என்பதால் மொழிபெயர்க்கப்பட்ட ஒன்றைத்தான் படித்து கொண்டிருக்கிறோம். மொழிபெயர்க்கப்பட்ட ஒன்றைத்தான் நம்ம கடைப்பிடிக்கிறோம் என்பது தான் உண்மை. அப்போ சூரியன் உச்சம் என்றால் என்ன? சூரியன் வலுவாக இருக்கிறாருன்னு அமைப்புங்க. இப்போ நீங்கள் இந்த சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா வெயில் எப்படி அடிக்கிறதுங்க, வெயில் கொளுத்துகிறது இல்லையா? தாங்க முடியாத ஒரு வெயில். ஏப்ரல் மாதம் மத்திய வந்துட்டாலே வெளியே போக முடியல, அப்படி போக முடியல, இப்படி போக முடியல என்கின்ற மாதிரியான அப்பா என்கின்ற மாதிரியான அமைப்புகளை செய்கிறோம் இல்லையா? அதாவது சூரியனுடைய ஒளி நாம் வாழும் பகுதியான இந்த தென்னிந்தியாவில் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கொளுத்துன்னு கொளுத்துதுங்க. இதைத்தாங்க சூரியன் அதிக உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு நாங்கள் ஜோதிடத்தில் சொல்கிறோம். அதாவது சூரியன் தகிக்கிறது, சூரியனுடைய ஒளி நம்மை பாதிக்கக்கூடிய அளவிற்கு பல சூரியனுடைய அமைப்பு இருக்கிறது என்பதைத்தான் ஜோதிடத்தில் நாங்கள் உச்சம்னு சொல்கிறோம். அப்போ நீச்சம் அப்படின்னு சொன்னால் தாழ்ந்த அப்படின்னா இதற்கு நேர் எதிரான ஒன்றாக இருக்கணும் இல்லையா? உண்மையை பாருங்கள், ஐப்பசி மாதத்தில் சூரியனே வெளியில் வர்றதில்லை, ஒரே மேகமூட்டமாக இருக்கிறது. எப்போது பார்த்தாலும் ஐப்பசி மாதத்தில் அடைமழை பெய்து கொண்டிருக்கிறது, குளிரான ஒரு சூழல் இருக்கிறது. பாதி நேரம் அல்லது பாதி நாள் சூரியன் வெளியவே வர்றதில்லை. எங்கேயாவது ஒரு நிமிஷம் எட்டி பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிடுது. சூரியனை பார்க்கவே முடியலன்னு சொல்கிறோம் இல்லையா? இதைத்தாங்க ஜோதிடம் ஐப்பசி மாதத்தில், அதாவது துலாம் மாதம்னு சொல்லுவோம், ஐப்பசி மாதத்தில் சூரியன் பலவீனமான நிலை என்று சொல்லப்படக்கூடிய நீச்ச அமைப்புகளில் இருக்கிறார் என்பதை சொல்லுதுங்க. இதே மாதிரி கிரகங்களுடைய ஒளி நம்முடைய பூமிக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகளை வைத்துத்தாங்க இந்த உச்சம் நீச்சம் என்கின்ற அமைப்பையே ஜோதிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள் விஞ்ஞான ரீதியாக என்பது தாங்க உண்மை. அதே நேரத்தில் இன்னும் ஒன்றையும் சொல்லிடணும். ஒரே மாதிரியாக இந்த 30 நாளும் பிறந்த குழந்தைகளுக்கு சூரியன் உச்சமாகத்தான் இருக்குமா? சூரியனுடைய ஒரே
பலன் தான் அங்கே கிடைக்குமா என்கின்ற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிகிரியாக மாறக்கூடிய ஒவ்வொரு நாளும் அந்த சூரியனுடைய நகர்வுகள், அதாவது பூமி சூரியனை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது ஒரு நிலையில் ஒரே இடத்துல இல்லை என்பதை தான் நாங்கள் இங்கே டிகிரி கணக்கில் நாங்கள் சொல்லுவோம். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறதல், உச்சத்தை நோக்கி விலகி கொண்டிருக்கிறதல் என்பதன் அடிப்படையில் ஒளிமைய புள்ளியின் அடிப்படையில் இந்த சித்திரை மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் பரம உச்சம் என்கின்ற அளவில் சூரியனுடைய ஒளி அதிகமாக இருக்கும். அதற்கப்புறம் அந்த உச்ச அமைப்பின் ஒளி அளவின் அளவு அப்படியே படிப்படியாக குறையும் என்பது தான் நாங்கள் வேறு மாதிரியாக ஜோதிடத்தில் அந்த டிகிரி கணக்கில் சொல்கிறோம். ஆகவே எல்லா நிலைகளிலையும் அவரவருடைய லக்னத்தின் அடிப்படையில் சூரியன் எந்த பாவகத்திற்கு அதிபதி என்பதை பொறுத்து அவருக்கு தந்தையின் அமைப்புகளோ அதிகாரத்தின் அமைப்புகளோ சூரியனுடைய உச்சம் என்கின்ற ஒரு பலமான அமைப்புகள் அவருக்கு அருளப்படுகின்றன. பலவீனம்னு சொல்லப்படக்கூடிய ஐப்பசி மாதத்தில் பிறக்கின்றவருக்கும் அவருடைய லக்னத்தின் அடிப்படையில் சூரியனுடைய காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகள் பலவீனமாக இருக்கும் என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.